நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இதுக்கப்புறம் தான் செந்தில் முதல் தடவையாக தனக்கு ஒரு பேக்கிங் இருக்குது. அதாவது இது நாள் வரைக்கும் அவங்க அப்பா மேலே கோவப்படாமல் இருந்ததுக்கு அப்பா மேலே இருந்த மரியாதை ஒரு காரணம், அதே சமயத்தில் பயம் ஒரு காரணம், இன்னொன்று இவருக்குன்னு எதுவுமே கிடையாது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டார், ஆனால் அப்பா கொடுக்குற 150 ரூபாய் வச்சு மட்டும் தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காரு. இவருக்குன்னு ஒரு வேலை கிடையாது, சொந்த காலில் நிற்கலை. ஆனால் இப்போ 36,000 சம்பளம் கைக்கு மாதம் மாதம் வரப்போது, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. அந்த தைரியம் கூடவே வந்து அவங்க அப்பா மீனாவை நடத்துகிற விதம். ஏன்னா மீனா வந்து எந்த தப்புமே செய்யலை. மீனா வேணான்னு சொன்னாலும் இவர் தான் கொண்டு போய் 10 லட்சத்தை கொடுத்துட்டு வந்தார். மாட்டிக்க கூடாது கணவர் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க லோன் போட்டு வந்து அதுக்கு வேற வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் வந்து நீங்கள் நல்ல அப்பாவே கிடையாது அப்படின்னு செந்தில் கொந்தளிக்க போகிறாரு. இது பாண்டியனுக்கு பெரிய ஷாக் ஆக போகுது. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் கேட்டு பாடுறா, எப்படிப்பட்ட அப்பாக்கள்லாம் இருக்காங்க தெரியுமா, நீங்கள் அவன் நல்ல அப்பா கிடையாது. பிள்ளை மேலே கோவம் இருக்குங்கிறதுக்காக அவன் முதல்ல வேலைக்கு போகிற அன்னைக்கு கூட நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. கடைக்கு போனால் கடையை விட்டு கிளம்பி போயிட்டீங்க. வார்த்தைகள்லேயே குத்தி காமிக்கிற மாதிரி பேசுகிறீங்க. இந்த பரீட்சையை நான் எழுத போகும்போதே நீங்கள் குத்தி தான் காமிச்சிங்க. எனக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை பேசலை. 1 லட்ச ரூபா உங்கள்கிட்ட கேட்டேன், அன்னைக்கே நீங்கள் ஓவராக தான் பேசுனீங்க. 10 லட்ச ரூபா கேட்டு தான் நெஞ்ச பிடிச்சி கீழே விழுந்துருந்துருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் பணத்தை திருடிட்டு போனதை மறைக்கிறதுக்காக என் ஒய்ஃப் வாங்கிட்டு வந்து கொடுத்தா லோன் அப்படிங்கிறத சொல்லி பெரிய பிரச்சனையாகி நீங்கள் நல்ல அப்பா கிடையாது, நீங்களா அப்படி நினச்சிட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல இதுக்கு கதிரும் லைட்டாக சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்னா வந்து ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி ஆகிடும் பாண்டியனுக்கு. ஸோ அவர் ஒரு மாதிரி அப்படியே அழுதுட்டு சோகமாக உட்காந்துருக்கேன். கோமதி நம்ம பிள்ளைங்களே நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு அவங்க தனியாக வந்து அழுதுகிட்டு இருக்கேன். குடும்பமே ஒரு மாதிரி சோகமான இடத்துக்கு வரப்போகுது. இதுக்கப்புறம் கதையில் கொஞ்சம் கொஞ்சமாக டைனமிக்ஸ் மாறுறது. அப்புறமா பாண்டியன் வந்து உனக்காக வந்து பணம் சேர்த்து வச்சிருக்காரு தெரியுமாடா அப்படின்னு கொண்டு வந்து நீட்டுறது. தாங்க மாட்டடா நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு ஆனந்தம் படுத்துன்னு ஒரு சீனை குழந்தைங்க வைக்கிறதுன்னு பல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு தோணுது. இதுக்கு பிறகு கதை எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் தைரியமாக இவ்வளோ பேசியிருக்கதே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப அப்படியே தேமையாக உட்காந்துருப்பார். அந்த கதாபாத்திரம் இப்போ கொஞ்சம் தைரியமானதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் உண்மையா? பாண்டியன் நல்ல அப்பாவா இல்லையா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே இந்த கதையில் 3 ஜோடிகள் இருக்காங்க. நீங்கள் பாண்டியன் அவங்கள சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் கோமதியை சேர்த்தா 4 ஜோடி. இந்த 4 ஜோடியில் எந்த ஜோடி பெஸ்ட்? இப்போ நீங்கள் அரசியும் சேர்த்துக்கலாம். 5 ஜோடியில் எந்த ஜோடி பெஸ்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு ஒத்து வரலங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க சீரியல் தவிர அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.